நமக்கு வாயில் எச்சில் ஊறுற கறி மீன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரா மீன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா குழச்சி அது மீன் மேலே பூசி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பொடியாக நறுக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு உப்பு தேவையானதை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருப்போம். நம்ம மீன் வந்து வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவே தாங்க இதில் ஊற்ற போகிறோம். இதுக்கு தனியாக மசாலா எதுவும் போடல. மீனில் போட்ட மசாலா மீதத்தை தான் நான் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக காரம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம கடைசியாக தாங்க போடணும். இது வந்து அந்த பச்சையாக அப்படியே தான் இருக்கணும். அது மீன் வறுக்கும் பொழுது தான் நமக்கு அந்த வாசம் வரணும். நம்ம ஊற வச்சுருந்த மீனை கல்லில் போட்டு சும்மா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு வாழை இலையில் வச்சு அந்த மசாலாவையும் அது மேலே வச்சு நல்லா கட்டி ரெண்டு பக்கமும் திருப்பி வறுத்து எடுத்தோம்னா நம்ம